அனைத்து மாணவர்களுக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, குயில் பாட்டு பார்க்க போகிறோம். நம்ம களஞ்சியம் சீரிஸ் ஒன்று ஆரம்பிச்சிருக்கோம். அந்த சீரிஸில் வந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்து வீடியோ வந்துகிட்டே இருக்குது. அதாவது பண்புடைமையெல்லாம் போட்டிருக்கோம். நிறைய பேர் பார்க்க மாட்டேங்கிங்க. அன்புடைமை பார்த்த ஆளெல்லாம் பண்புடைமை பார்க்கல. பண்புடைமை வீடியோ வந்து பார்த்தா நான் தூக்கிடுவேன். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா பண்புடைமை பாருங்கள். பண்புடைமை நீங்கள் ஒரு தடவை பார்த்துட்டிங்கன்னா ரொம்ப புரியும். திருக்குறள் ஏன் இப்போ இவ்வளோ படிக்கணும்னு நினைக்கிறீங்க? திருக்குறளோட கொஸ்டின் இம்பேக்ட் தெரியாமல் நீங்கள் படிச்சுட்டு இருக்கீங்க. குயில் பாட்டோட நம்ம பார்த்துடலாம். குயில் பாட்டில் வந்து பார்த்திங்கன்னா இலக்கண குறிப்பு பார்க்க போகிறோம், வகுப்புத உறுப்பு இலக்கணம் பார்க்க போகிறோம், பிரித்து புணர்ச்சி விதிகள் பார்க்க போகிறோம், புணர்ச்சி விதி பார்க்க போகிறோம், அதில் கொடுத்த புக் பேக்கு, அதில் கதை பார்க்க போகிறோம், அதை குயில் பாட்டோட பாட்டு பார்க்க போகிறோம், ஓல்டு கொஸ்டின் பார்க்க போகிறோம். சரிங்களா? அதாவது இந்த குயில் பாட்டை வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பாட்டை வந்து படிச்சுக்கணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கதையை வந்து பார்த்திங்கன்னா சொல்லுவேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த பாட்டுக்கூட விளக்கம் தெளிவாக சொல்லுவேன். நம்ம ஸ்டூடெண்ட்லாம் வந்து பார்த்திங்கன்னா பாட்டு இதெல்லாம் கொஸ்டின் தப்பே பண்ண மாட்டாங்க. திருக்குறள் கொஸ்டின் தப்பு பண்ண மாட்டாங்க. தமிழ்லாம் தப்பே பண்ண மாட்டாங்க. நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா தமிழ் தப்பு பண்ணாமல் படிக்கணும்னா நான் சொல்கிற மாதிரி படிச்சிங்கன்னா தப்பே வராது உங்களுக்கு. சரிங்களா? அதாவது இந்த பாட்டுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா பாட்டை பிரித்து படிக்கணும் உங்களுக்கு. அதாவது ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா பாட்டை நம்ம பிரித்து படிக்க போகிறோம். சரிங்களா? காண பறவை கலகல என்னும் ஓசையிலும் காற்று மரங்களிடையே காட்டும் இசைகளிலும் ஆற்று நீரோசே அருவி ஒளியினிலும் நீல பெருங்கடல் எந்நேருமே தான் இசைக்கும் ஓலத்திடையே உதிக்கும் இசையினிலும் மானுட பெண்கள் வளம் ஒரு காதலினால் ஊனுருக பாடுவதில் ஊறிடிருந்தேன். அதாவது என்னதுன்னா, ஊனுருக பாடுவதில் ஊறிடும் தேன் வாரியிலும் ஏற்ற நீர் பாட்டினிலும் இசையினிலும் நெல் இடிக்கும் கோல் தொடியர் குக்குவென கொஞ்சம் இசையினிலும் சுண்ணம் இடிப்பர்தம் சுவை மிகுந்த பண்களிலும் பண்ணை மடவார் பழகு பல பாட்டினிலும் வட்டமிட்டு பெண்கள் வளைக்கரங்கள் தாமொழிக்க கொட்டி இசைத்திடும் ஓர் கூட்டு அமுத பாட்டினிலும் வெயின் குழலோடு வீணை முதலா மனிதர் வாயினிலும் கையாலும் வாசிக்கும் பல்கருவி நாட்டினிலும் காட்டினிலும் நாளெல்லாம் நன்று ஒலிக்கும் பாட்டினிலும் நெஞ்சை பறிகொடுத்தேன் பாவியேன் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா அந்த பாட்டுக்குள்ள விளக்கத்தை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா பாட்டை பிரித்து படிச்சிங்கன்னா தான் அந்த பாட்டு மேலே உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு அன்பு வரும். சரிங்களா? இந்த குயில் பாட்டு கதை வந்து பார்த்திங்கன்னா ஒரு விசித்திரமானதாக இருக்கும், சூப்பராக இருக்கும். குயில் பாட்டு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா பாரதியாருக்கு புகழ்பெற்று தந்தது இந்த குயில் பாட்டு தான். சரிங்களா? இப்போ வந்து பார்த்திங்கன்னா குயில் பாட்டு வந்து பார்த்திங்கன்னா எங்கன்னா புதுச்சேரிக்கு போனார்ல பாரதியார். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா புதுச்சேரிக்கு மேற்கே வந்து பார்த்தீங்கன்னா முத்தியாலுப்பேட்டைன்னு ஒரு இடம் உண்டு. சரிங்களா? அதாவது வந்து பார்த்திங்கன்னா புதுச்சேரிக்கு மேற்கே வந்து பார்த்தீங்கன்னா முத்தியாலுப்பேட்டைன்னு ஒரு இடம் உண்டு. அங்கே வந்து பார்த்திங்கன்னா போனார். கிருஷ்ணசாமி செட்டியார்னு ஒரு தோப்பு இருந்துச்சு. அந்த தோப்பில் வந்து பார்த்திங்கன்னா சரிங்களா அந்த தோப்பில் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல மரம் வந்து அடர்ந்து இருக்கும். சரிங்களா? அந்த மரம் வந்து பார்த்தீங்கன்னா எப்படின்னா நல்லா அடர்ந்து இருக்கும். அங்கே மரம் எப்படி நல்லா அடர்ந்து இருக்கும். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா இயற்கை அழகில் வந்து பார்த்தீங்கன்னா பாரதியார் வந்து பார்த்தீங்கன்னா மயங்கிட்டார். அங்கே ஒரு குயில் கூவதை கேட்டார். அந்த உடனே குயில் பாட்டு தோண்டி விட்டதுன்னு அவரோட வந்து பார்த்தீங்கன்னா அவரோட நண்பர் வந்து பார்த்தீங்கன்னா ராமசாமி ஐயங்கார் வந்து சொன்னாருன்னு ஒரு குறிப்பு இருக்குது. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா பாரதியாருக்கு எப்படின்னா அந்த முத்தியால்பேட்டைக்கு போனார்ல அந்த மேக்கை, அப்போ வந்து பார்த்தா அந்த போனதுக்கப்புறம் வந்து பார்த்தா அந்த மரத்தருகிலே நின்று கொண்டு இருந்தார். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குயில் வந்து பார்த்தீங்கன்னா மனுஷ குரலில் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று சொன்னிச்சு. அதாவது என்ன சொல்லியிருக்குமா, காதலை வேண்டி கரைகின்றேன் இல்லையெனில் சாதலை வேண்டி தவிக்கின்றேன் அப்படின்னு ஒரு குயில் வந்து பார்த்தீங்கன்னா கூவியிருக்கும். அது வந்து சொல்லியிருக்கும். அதை பாரதியார் உடனே கேட்ட என்ன செஞ்சிருப்பார், நீ உன் காதலனை பெறாமைக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டுப்பார். நீ எதுக்காண்டி நீ இப்படி வந்து பார்த்தீங்கன்னா ஃபீல் பண்ணி இப்படி பாட்டு படிச்சுட்டு இருக்க, நீ உன் காதலனை பெறாததுக்கு என்ன காரணம்னு கேட்டிருப்பார். அப்போ வந்து அந்த குயில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பதில் அளிச்சிருக்கும். அந்த பதில் அளித்தது தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாட்டு. சரிங்களா? இந்த பாட்டு மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கொஞ்சம் லைன் வரும், கீழே கொஞ்சம் லைன் வரும். அடுத்தல வந்து பார்த்திங்கன்னா இந்த பாட்டோட வந்து பார்த்தீங்கன்னா விளக்கம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் இந்த பாட்டோட கதை வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் கதை, குயில் பாட்டோட கதை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஓரளவு நான் உங்களுக்கு கரெக்டாக சொல்லுவேன். சரிங்களா? அதாவது இந்த காண பறவை கலகல என்னும் ஓசையிலும்னா என்னதுன்னா அந்த குயில் சொல்லுது. சரிங்களா? அதாவது இந்த பாவியாகிய நான் எப்படி காண பறவை கலகல என்னும் ஓசையிலும், அதாவது காட்டு பறவை என்ன செய்யும், கலகலகலன்னு என்ன அந்த எழுப்புகின்ற அந்த ஒளியிலும், அந்த காற்று மரங்களிடையே காட்டு இசையினிலும்னு என்னதுன்னா அந்த காற்று அந்த மரங்களிடையே வீசி உண்டாகின்ற அந்த ஒளியிலும் ஆற்று நீரோசை அருவி ஒளியினிலும்னா இருந்ததுன்னா அந்த ஆற்று நீர் ஓட்டத்தில் அந்த உண்டாகின்ற அந்த ஒளியிலும் மனதை பறிகொடுத்தேன் அப்படின்னு அந்த குயில் சொல்லுது. அந்த குயில் வந்து என்னதெல்லாம் நான் மனசை பறிகொடுத்தேன்னு சொல்லிகிட்டே இருக்கும். சரிங்களா? அடுத்தல என்ன சொல்லுதுன்னா, நீல பெருங்கடல் எந்நேருமே தான் இசைக்கும் அப்படின்னா என்னதுன்னா
அந்த அருவி விழுவதனால் அந்த எழுகின்ற ஒளியிலும் அந்த கடல் எழுப்புகின்ற அந்த ஒளியிலும் நான் எப்படின்னா நான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இசையிலையும் ஓலத்திடையே ஒதிக்கும் இசையிலும் ஓலத்திடையே இசைக்கும் ஒளின்னா என்னதுன்னா அந்த மகளிர் வந்து பார்த்தா அன்பால் உடலும் உருக பாடுகின்ற அந்த பாட்டிலும் மனதை பறிகொடுத்தேன். அர்த்தம் என்னதுன்னா அந்த மானுட பெண்கள் வளம் ஒரு காதலினால் ஊனுருக பாடுவதில் ஊறிடிந்தேன். என்ன என்னதுன்னா அந்த மகளிர்கள் இருக்காங்களா அந்த நீர் இருக்கின்ற ஏற்றப்பாட்டினது இசையிலும் நெல் குற்றுகின்ற மகளிர் குக்கு என்று எழுப்புகின்ற ஒளியிலும் மனதை பறிகொடுத்தாராம். அதான் ஏற்று நீர் பாட்டு இசை நீளும் நெல் இடிக்கும் கோல் தொடியர் குக்கு என்ன கொஞ்சம் இசை நீளும் சுண்ணம் இடிப்பதும் சுவை மிகுந்த பண்களிலும்னா என்னதுன்னா அந்த சுண்ணம்னு என்னது இந்த நறுமண பொடியில் மணப்பொடின்னு சொல்லுவோம்லா அந்த இடிக்கின்ற மகளிரின் இசையிலும் சரி அதை பண்ணை மடவார் பழகு பல பாட்டினா எதுனா அங்கே பண்ணை மடவார்னா யார் நம்ம இவர்கள் சரிங்களா வயலில் பணி செய்யும் உலர்த்தியது பாட்டுகளிலும் மனதை பறிகொடுத்தேன் அப்படின்னு சொல்லுது. அடுத்தல வட்டமிட்ட பெண்கள் வலைக்கரங்கள் தாமொழிக்கனா என்னதுன்னா அதாவது மகளிர் தமக்குள்ளே வட்டமாய் சூழ்ந்து கும்மி அடித்து அந்த பாடுகின்ற அந்த கூட்டு பாடலிலும் அதை கோட்டி இசைத்திருமோடு கூட்டு முதல் பாட்டி நிலம்னா எதுனா அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஆடவர்கள் தம் வாயாலும் கையாலும் வாசிக்கின்ற அந்த புல்லாங்குழல் இதெல்லாம் இருக்கலாம் அந்த வீணை முதலாக பல வகை இசைக்கருவிகள் ஒழிக்கின்ற அந்த இசைப்பாட்டிலும் என் மனதை பறிகொடுத்தேன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அதை வேயின் குழலோடும் வீணை முதலா மனிதர்கள் அந்த வாயாலையும் கையாலையும் வாசிக்கும் அந்த பல கருவிகளிலும் நான் பறிகொடுத்தேன். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இது என்ன அர்த்தம்னா இங்கே பாருங்க இந்த நாட்டில் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா குயில் சொல்லுது என்ன சொல்லுதுன்னா இங்கே பாருங்க நான் அழிச்சுக்கிட்டேன். இந்த குயில் என்ன சொல்லுதுன்னா ஃபஸ்ட்டு வந்து சொல்லுவோம் அதாவது இந்த நாட்டுலேயும் சரி இந்த காட்டுலேயும் சரி அதாவது நாடு காட்டில் நாளெல்லாம் நன்றொழிக்கும் இந்த பாட்டு அதான் இந்த இந்த நிறைய பாட்டு வருதுல்ல இந்த இசையிலலாம் பறிகொடுத்தேன் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கோம் சரிங்களா. நெஞ்சை பறிகொடுத்தேன் பாவியேன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த இதில் சேர்த்து இப்படி சொல்லியிருக்கோம் சரிங்களா. இதுதான் இந்த பாட்டோட விளக்கம். இந்த பாட்டை வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். அது இந்த குயில் பாட்டு கதை உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் சரிங்களா. அப்போனா தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த குயில் பாட்டு வந்து பார்த்தா உங்களுக்கு வந்து பார்த்தா மைண்டில் நிற்கும். மெயினே வந்து பார்த்தா குயில் பாட்டோட கதை நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கணும். அதாவது என்னென்னா நம்ம பார்த்தோம் முதலே குயில் பாட்டு வந்து பார்த்தோன்னா இது குயில் பாட்டோட கதையே வந்து பார்த்தா கொஞ்சம் விந்தையானதாக இருக்கும். ஏன்னா அந்த குயில் வந்து பார்த்தா என்ன செஞ்சுட்டு இருக்கும்னா காதல் 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 போயின் சாதல் சாதல்னு வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குயில் வந்து பாடிட்டே இருக்கும். அப்போது வந்து பார்த்தீங்கன்னா பாரதியார் என்ன செஞ்சிருப்பார் இந்த குயில் பாட்டு வந்து பார்த்தீங்கன்னா குயில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த போயிருப்பார் பாரதியார் வந்து பார்த்தீங்கன்னா போயிருப்பார். அப்போது வந்து பார்த்தீங்கன்னா அந்த குயில் என்ன செஞ்சுருக்கும்னா அது வந்து பார்த்தோன்னா நல்ல ஒரு ஃபீலிங்கில் வந்து பார்த்தோன்னா படிச்சுட்டு இருக்கும். அந்த குயில் பாட்டை வந்து பார்த்தா படிச்சுட்டு இருக்கும். அப்போ வந்து பார்த்தோன்னா கவிஞன்னா யாருன்னா பாரதியார் வந்து பார்த்தோன்னா போயிருப்பார். குயிலே உன் துயரம் யாது என்று அதனிடம் வினாகியிருப்பார் கேள்வி கேட்டிருப்பார். உடனே என்ன செஞ்சுருக்கோம் நான் மனிதர்கள் மொழியெல்லாம் எனக்கு வந்து பார்த்தோன்னா தெரியும் நான் வந்து பார்த்தோன்னா அதெல்லாம் அறியும் திறன் பெற்றுள்ளேன் அப்படின்னு அந்த குயில் சொல்லியிருக்கோம். ஆனால் நான் வந்து பார்த்தோன்னா மனிதர்கள்கிட்ட வந்து பார்த்தோன்னா நான் வந்து காதலிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அப்போது வந்து பார்த்தோன்னா நான் காதலை வேண்டி கரைகின்றேன் அப்படின்னு சொல்லியிருக்கோம் அந்த பெண் குயில். அந்த பெண் குயில் மீது வந்து பார்த்தோன்னா கவிஞர் உடனே செஞ்சிருப்பாரு அந்த குயில் சொன்னதுக்கப்புறம் அந்த குயில் மீது வந்து பார்த்தோன்னா அவருக்கு ஒரே காதல் வந்துடும். உடனே வந்து பார்த்தா அந்த நேரத்தில் வந்து மற்ற பறவைகள்லாம் வந்திருக்கும். உடனே அப்போ என்ன செஞ்சுருக்கும் அந்த காதலுக்குரிய தனிமை போயிருக்கும் அந்த குயிலுக்கு. அப்போது வந்து பார்த்தா ஒரு 4 நாள் கழிச்சு 4ஆம் நாள் வந்து பார்த்தோன்னா இங்கே கரெக்டாக அங்கே கவிஞனே இங்கே வந்துருங்க அப்படின்னு வந்து பார்த்தா அந்த குயில் சொல்லியிருக்கோம். உடனே வந்து பார்த்தோன்னா இவர் என்னதுன்னா காதல் அந்த குயில் பாடின பாட்டில் நம்ம ஆள் வந்து பார்த்தோன்னா பாரதியார் வந்து பார்த்தா அப்படியே மயங்கிட்டார். உடனே வந்து பார்த்தோன்னா மறுநாளே வந்து பார்த்தோன்னா 4ஆவது நாள் தான் வர சொல்லின குயில். இவர் மறுநாளே என்ன செஞ்சிருப்பாருன்னா 4ஆவது நாள் வான்னு சொல்லியிருக்கோம் அந்த குயில். ஆனால் இவர் என்ன செஞ்சிருப்பாருன்னா மறுநாளே வந்து பார்த்தோன்னா அந்த குயில் வந்து பார்த்தோன்னா அந்த இடத்துக்கு போயிருப்பார். அப்போது வந்து பார்த்தோன்னா என்ன இருக்கும்னா அந்த குயில் வந்து பார்த்தோன்னா மறுநாள் வந்து பார்த்தீங்கன்னா யார்கிட்ட வந்து பார்த்தோன்னா அதே காதலை சொல்லிகிட்டு இருக்கும். குரங்கோட அதே காதல் மொழி பேசியிருக்கோம். அதே பாட்டை சொல்லிட்டு இருக்கும் காதல் 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 போயின் சாதல் சாதல் சாதல்னு அதே பாட்டை பாடி குரங்கின் அழகையை பாராட்டி கொண்டு இருக்கும். இவர் உடனே வந்து பார்த்தீங்கன்னா என்னடா நம்மகிட்ட வந்து பார்த்தீங்கன்னா லவ் சொல்லிவிட்டு 4 நாள் கழித்து வந்து பார்த்தீங்கன்னா வான்னு சொல்லிவிட்டு இன்றைக்கி என்னென்னா குரங்கிட்ட வந்து அதே லவ் சொல்லுதுன்னு பார்த்துட்டு குரங்கு மீதி அது மீறி வந்து பார்த்தீங்கன்னா என்ன செஞ்சுப்பான்னு தன்னோட இது இருக்கலாம் அந்த வாழை வந்து வீசிடுவார். வாழை வந்து பார்த்தோன்னா உருவி வீசிடுவார். உடனே வந்து பார்த்தா அந்த குரங்கும் மறைஞ்சிரும் குயிலும் மறைஞ்சிரும். அடுத்தல வந்து பார்த்தோன்னா 2ஆவது நாள் ஆகிட்டு 2ஆவது நாளும் நம்ம ஆளுக்கு வந்து பார்த்தோன்னா பாரதியாருக்கு வந்து பார்த்தா தூக்கமே வரல. என்னடா குயில் மேலே நம்ம இப்படி லவ் பண்ணிட்டோமே அதுவும் நம்ம லவ் பண்ணுதுன்னு சொல்லிட்டு அப்படின்னு வந்து பார்த்தா 2ஆவது நாள் வந்து பார்த்திங்கன்னா தூக்கமே வந்திருக்காது. உடனே வந்து பார்த்தா 2ஆவது நாள் வந்து பார்த்தோன்னா அந்த மறுநாளே சோலைக்குள்ளே போகிறாரு. அங்கே வந்து பார்த்தா என்ன செஞ்சிருப்பாருன்னா
இதாவது இங்கே பாருங்கள், அவர் ஃபஸ்ட் நாள் போயிருப்பார், இது 2வது நாள், இது 3வது நாள் சரிங்களா. 3வது நாள் போயிருப்பார். 3வது நாள் வந்து பார்த்தீங்கன்னா என்னதுன்னா, அங்கே ஒரு வந்து பார்த்தா ஒரு காளை உண்டு. காளைன்னா வந்து எருதுன்னு சொல்லுவாங்க, இல்லை காளைன்னு சொல்லுவாங்க சரிங்களா. அங்கேயும் போகிறாரு. அதே குயில் வந்து பார்த்தா அதே மாடு இல்லைன்னா அந்த மாடு சொல்லுவாங்க. அந்த மாடு கூட அதேமாதிரி பேசிகிட்டு இருக்குது. அதே பாட்டை சொல்லிக்கிட்டு அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாட்டையும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பாட்டை படித்து அதை வந்து பார்த்தா சொக்க வச்சுட்டு அடுத்தால வந்து பார்த்தா அடுத்தால கோவம் வந்துட்டு பாரதியாருக்கு. உடனே அந்த கவிஞனுக்கு கோவம் வந்துட்டு, அந்த பாரதியார்னா கவிஞன்னு எல்லாம் ஒன்று தான் சரிங்களா. உடனே வாழை எடுத்து அடுத்தால வீசிட்டாரு. அந்த வாழை எடுத்து வீசணும்னு வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தாலே 2 மறைஞ்சிட்டு. அடுத்தால வந்து பார்த்தா 4ஆம் நாள் வந்து பார்த்தீங்கன்னா என்ன செஞ்சிருப்பாருன்னா, 4வது நாள் கரெக்டாக போயிருப்பார் சரிங்களா. 4வது நாள் வந்து பார்த்தீங்கன்னா அப்படி போய் என்ன செஞ்சிருப்பாருன்னா இப்படி சொல்லியிருப்பார். குயிலை சந்தித்து, நீ வந்து பார்த்தீங்கன்னா என்ன செஞ்சிட, நீ வஞ்சகம் பண்ணுத, என்னை 4வது நாள் வான்னு சொல்லிவிட்டு நீ இப்படி 2 குயில், ஒரு குரங்கு, ஒரு மாடு கூட்டெல்லாம் நீ லவ் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஏசிட்டு இருப்பார். உடனே வந்து பார்த்தீங்கன்னா குயில் கண்ணில் வந்து பார்த்தீங்கன்னா கண்ணீர் வந்திருக்கும். இங்கே பாருங்கள், குயில் வந்து பாருங்கள். ஃபஸ்ட்டு நாள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இருக்கா பாரதியார் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீசுதாரா குரங்கிட்ட லவ் சொன்னது, இது வந்து பார்த்தீங்கன்னா எத்தனா 2வது நாள் சரிங்களா. 2வது நாள். இது எத்தனாவது நாள், 3வது நாள். 3வது நாள் சரிங்களா. இந்த வீசுதார் பாருங்க, குயில்கிட்ட அதே மாதிரி தான் அதே பாட்டை சொல்லி லவ் பண்ணும். ஃபஸ்ட்டு நாள் அவர்கிட்ட சொல்லிட்டு 4 நாள் கழிச்சு வான்னு சொல்லிட்டு 2வது நாள், இது 3வது நாள் இதே லவ் பண்ணிகிட்டு இருக்கும். அடுத்தல வந்து பார்த்திங்கன்னா என்னதுன்னா, குயில் வந்து பார்த்தீங்கன்னா குயில் கண்ணில் வந்து பார்த்தீங்கன்னா கண்ணீர் வரும். இப்படி வந்து பார்த்தீங்கன்னா பாரதியார் வந்து பார்த்தீங்கன்னா நீ வஞ்சகம் பண்ணிட்ட அப்படின்னு ஏசுவார். 4வது நாள் வந்து இப்படி நீ குயிலுக்கு நீ இப்படி வஞ்சகம் பண்ணிட்டியே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கல, குயில் கண்ணிலேருந்து கண்ணீர் வந்துடும். அதான் வந்து பார்த்தீங்கன்னா குயில் வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா தன்னோட போன பிறவியில் உள்ள கதையை சொல்லும். அதாவது, நான் சேர நாட்டு மலைச்சாரலில் நான் பிறந்த சின்ன குயிலி தான் என்னோட பேர். நான் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு மாமன் மகன் ஒருத்தன் உண்டு. அவன் மாடன் என்பவன் ஒருத்தன் உண்டு. அதான் மாமன் மகன் யாருன்னா மாடன்னு ஒருத்தன் உண்டு சரிங்களா. அதான் யார், அந்த குயிலிக்கு. அந்த குயில் பேர் என்ன பேர் தான், போன பிறவியில் வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா குயிலின்னு பேர் சரிங்களா. அது மாமன் மகன் ஒருத்தன் உண்டு, மாடன்னு ஒருத்தன் உண்டு. அடுத்தவன் வந்து பார்த்தோன்னா அவள் அப்பா வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தனை வந்து பார்த்தா மாப்பிள்ளை பார்த்து வச்சுருப்பார். அது எதுனா நெட்டக்குரங்கன்னு ஒருத்தன் உண்டு சரிங்களா. நெட்டக்குரங்கன்னு ஒருத்தன் உண்டு, நெட்டக்குரங்கன். இப்படி இந்த 2 பேரும் உண்டு. இந்த 2 பேர்த்தையும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த குயிலி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒருத்தி லவ் பண்ணாமல், இவங்க 2 பேரையும் கல்யாணம் பண்ணாமல் என்ன செஞ்சிருப்பாருன்னா, அவள் என்னை வந்து பார்த்தீங்கன்னா அதாவது வந்து பார்த்தீங்கன்னா மலைச்சாரலுக்கு வரும் சேர இளவரசன், அதாவது வந்து பார்த்தீங்கன்னா மலைச்சாரலில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மன்னன் உண்டு, சேர மன்னன். அவர் மேலே வந்து பார்த்தீங்கன்னா லவ் பண்ணிவிட்டு அவளை கல்யாணம் பண்ணதுக்காண்டி பேர்வா. அப்போ என்ன செஞ்சிருவாங்க, இந்த இவங்க 2 பேரும் என்ன செஞ்சிருவாங்கன்னா, அந்த மாடனும் அந்த நெட்டக்குரங்கனும் என்னதுன்னா சேர இளவரசனை வந்து பார்த்தீங்கன்னா வெட்டி கொன்றுவாங்க. அதாவது அந்த சேர இளவரசனை வந்து பார்த்தீங்கன்னா அந்த சேர இளவரசனை வந்து பார்த்தீங்கன்னா வெட்டி கொன்றுவாங்க. உடனே வந்து இளவரசன் என்ன செய்வாங்கன்னா, கண் மூடும்போது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மறுபிறவியில் சந்திப்போம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா மறுபிறவியில் சந்திப்போம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா கண்ணை மூடிடுவார். அப்படி கண்ணை மூடினவனு வந்து பார்த்தீங்கன்னா மறுபிறவியும் எடுப்பாங்க. மறுபிறவியில் வந்து பார்த்தீங்கன்னா அதே வந்து பார்த்தீங்கன்னா அந்த குயிலி வந்து பார்த்தீங்கன்னா பிறக்கும். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிறவிலும் வந்து பார்த்தீங்கன்னா என்னதுன்னா அந்த மாடனும் நெட்டக்குரங்கும் என்ன செய்வாங்க, இந்த பிறவிலும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் தெரியும், அதாவது மந்திரம்லாம் தெரியும். அவன் வந்து என்ன செய்வான், இந்த பிறவிலும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த குயிலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது கொடுப்பான், தொந்தரவு பண்ணிகிட்டே இருப்பான். அடுத்தால வந்து பார்த்தீங்கன்னா அந்த குயிலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இது இருக்கலாம், பொதிகை முனிவர் என்ன சொல்லியிருப்பார்னா, இது அந்த கதையை சொல்லியிருப்பார். இப்போ நீ போன பிறவியில் இப்படி இருந்தப்பா, இந்த பிறவியில் எப்படி இருக்குன்னு இப்போ கதை சொல்லியிருப்பார். அடுத்தது உன்னோட வந்து பார்த்தீங்கன்னா உன்னோட சாபம் நீங்கணும்னா நீ என்ன செஞ்சுருக்கணும்னா, நீ வந்து பார்த்தீங்கன்னா தொண்டை நாட்டு மாஞ்சோலையில் தீரும்னு சொல்லியிருப்பார், உன்னோட சாபம் தீரும்னு. அப்படி தெரிஞ்சதுக்கப்புறம் பாரதியார் என்ன செஞ்சிருப்பார் தெரியுங்களா. பாரதியார் வந்து பார்த்தீங்கன்னா குயிலோட பழைய கதையை கேட்டதுக்கப்புறம் இந்த குரங்கின், அதாவது நம்ம இந்த இவன் இருக்காங்களா, இந்த குரங்கு தான் யாருன்னா இவனாக வந்திருப்பான் சரிங்களா. யாரு, அந்த மாடன் தான் வந்து பார்த்தீங்கன்னா குரங்காக வந்திருப்பான். நெட்ட குரங்கு தான் நெட்ட குரங்காக இருக்கும், மாடன் தான் அந்த இதாக வந்திருக்கும், மாடாக வந்திருக்கும் சரிங்களா. இவங்களோட வந்து சதி செயலை வந்து கண்டுபிடிச்சிட்டு இவங்களோட வந்து பார்த்தீங்கன்னா மாய செயல்கள் இதெல்லாம் தெரிஞ்சதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பாரதியார் என்ன செஞ்சிருப்பார்னா, அந்த குயில் மேலே வந்து பார்த்தீங்கன்னா தப்பு கிடையாது, குயில் மேலே தப்பு கிடையாதுன்னு குயிலை வந்து பார்த்தீங்கன்னா முத்தமிடுவார். இப்படி முத்தமிட்டோன்னு என்ன ஆகும்னா, அந்த குயில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெண்ணாக வந்து பார்த்தீங்கன்னா வந்துடும். அந்த பெண்ணாக வந்து பார்த்தீங்கன்னா வந்துடும். அப்பொழுது வந்து பார்த்தீங்கன்னா அந்த முத்தமிட்டு அந்த மோகம் பெருமயக்கத்தில் ஆழ்ந்திருந்த போது பெண்ணும் சோலை இந்த இருக்கலாம் இல்லை எல்லாம் மறைந்து விடும். அடுத்த பார்த்தோன்னா அவர் எழுந்து பார்த்தாருன்னா அவர் பக்கத்தில் என்னதெல்லாம் இருக்கும் தெரியுமா. இங்கே பாருங்கள், அவர் பக்கத்தில் என்னதெல்லாம் இருக்குன்னா பெண்ணு, சுவடி, எழுதுகோள், அதாவது ஒரு பழம்பாய், இதை தான் இருக்கும். இது வந்து ஒரு கற்பனை கதை தான் சரிங்களா, ஒரு கனவு தான், கனவு சரிங்களா. இதுதான் அவரோட முக்கியமே வந்து பார்த்தீங்கன்னா கனவு தான். ஏன்னா
இது வந்து பார்த்தீங்கன்னா அவரோட எழுந்து பார்த்தோன்னு வந்து பார்த்தீங்கன்னா அந்த எழுதுகோள் இருக்கா, அந்த எழுதுகோள் பெண்ணு வந்து பார்த்தீங்கன்னா இந்த பெண்ணு தான் எழுதுனா பெண்ணாக இருக்கும். இப்படி வந்து பார்த்தீங்கன்னா அவரோட ஓமை, அதாவது அவரோட கற்பனை, இந்த கற்பனையில் வந்து தான் இந்த பாட்டோட இது சரிங்களா. இப்போவும் இந்த பாட்டோட பாருங்க, பாட்டினை போல் ஆச்சரியம் பாரின் மிசையில் இல்லையடா என்று வியந்தவர் யாருன்னா பாரதியார் சரிங்களா. பாட்டினை போல் ஆச்சரியம் பாரின் மிசையில் இல்லையடா இப்படி சொன்னவர் யார், பாரதியார். இவர் எங்கே பிறந்தார், தூத்துக்குடி மாவட்டம் எட்டயபுரத்தில் பிறந்தார். அம்மா அப்பா யார், சின்னசாமி ஐயருக்கும் லட்சுமி அம்மையாருக்கும் சரிங்களா. அதில் அடிமைப்பட்டு கிடந்த இந்தியாவில் வீறு கொண்டு எழுந்த விடுதலை வேட்கைக்கு தம் கவிதைகளை உரமூட்டியவர். ஆமாம், பாரதியார் தான். அச்சமல்ல அச்சமல்லைன்னாரு, சோறு தினம் தேடி தின்று அப்படி இப்படின்னு நிறைய வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அப்படி உணர்வு பூர்வமாக வந்து பார்த்தீங்கன்னா பாட்டை வந்து பார்த்தீங்கன்னா பாடியிருப்பார். இந்தியா விடுதலை பெறுவதற்கு 1921 இறந்து போயிட்டார். ஆனால் அதற்கு முன்னாடி இந்தியா விடுதலை பெறும்னு முன்னரே கணித்தவர் யாருன்னா நம்ம பாரதியார் ஐயா தான் சரிங்களா. இவரை வந்து பார்த்தீங்கன்னா தேசிய கவின்னு சொல்லுவோம், மகாகவின்னு பட்டம் இருக்குது. இந்தியா, விஜயா ஆகிய இதழ்களில் வெளியிட்ட கட்டுரைகளும் கருத்து படங்களும் இவர் ஆங்கிலேய ஆட்சியர்களை திணற செய்தது. ஏன்னா இவர் வந்து பார்த்தீங்கன்னா கருத்து படத்தை வெளியிட்டு மக்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கருத்து படத்து மூலம் வந்து என்னதுன்னா அந்த எளிய மக்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா தனது கருத்துக்களை கொண்டு சென்றவர் சரிங்களா. சுதேசமித்திரன் இதழாசிரியரும் சில நாள் விளங்கினாருக்கு இருக்குது. பாரதியாரோட மெயினானது பார்த்தீங்கன்னா பாஞ்சாலி சபதம், கண்ணன் பாட்டு, குயில் பாட்டு, அதுபோக ஞானரதம், சந்திரிகையின் கதை, தராசு உள்ளிட்டவையெல்லாம் உரைநடை நூல்கள் சரிங்களா. இந்த 3 வந்து பார்த்தா உரைநடை நூல்கள். இவருடைய வசன கவிதைகள், அதாவது பாரதியாரோட வசன கவிதைகள் எப்படின்னா யாருடைய சாயலில் இருந்துச்சுன்னா இங்கே பாருங்க, இது கேட்பாங்க. வால்டு விட்மன், கலில் கிப்ரன் முதலிய கவிஞர்களின் கவிதைகளோடு ஒப்பிடத்தக்கவை. அதாவது பாரதியாரோட கவிதைகள் யாருடன் கவிதைகளுடன் ஒப்பிடத்தக்கவைன்னு கேட்பாங்க. வால்டு விட்மன், கலில் கிப்ரன் சரிங்களா. நீங்களே அப்படி கொஸ்டின் கேட்டு படிக்கணும். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா தேசிய கவினா யார், பாரதியார் கேட்பாங்க, இல்லை பாரதிதாசன் கொடுப்பாங்க, இல்லை யாராவது கொடுப்பாங்க. மகாகவிக்கும் அப்படியே பாரதியார் கொடுப்பாங்க, பாரதிதாசன் கொடுப்பாங்க. இந்தியா விஜய இதழில் இப்போ வெளியிட்டவர்னா இப்படி கொடுப்பாங்க. பாட்டினுபுல ஆச்சரியம் பாரதியம் செய்யல இடம் இந்த யார் சொல்லிடுவாங்க, பாரதியார் இல்லை பாரதிதாசன், கவிமணி, நாமக்கல் கொஞ்சம் தான் சொல்லுவாங்க. பார்த்துக்கலாம் அப்படின்னு நீங்களாக படிக்கணும் சரிங்களா. அதில் தமிழ் இலக்கிய வரலாற்றில் ஒரு புதிய பகுதி பாரதியாரோடு தொடங்கிது. ஆமாம், பாரதியார் தான் வந்து பார்த்தீங்கன்னா அது வரைக்கும் மன்னர்களை வந்து பார்த்தீங்கன்னா புகழ்ந்து கவிதைகளை இயற்றியவர்கள் எல்லாத்தையும் அந்த அறிஞர்களை வந்து பார்த்தீங்கன்னா மாற்றி, அதாவது எளிய மக்களை நோக்கியும் வந்து பார்த்தீங்கன்னா இது கவிதையை திருப்பிய பெருமை யாருக்கு சேரும், பாரதியார் தான் சேரும் சரிங்களா. அதாவது முன்னை பழம்பொருளாய் பின்னை புதுமை வாய்ந்ததாய் தமிழ்மொழியை திறனமிக்கதாய் ஆக்கும் அறிஞர் பெருமக்களுள் பாரதிக்கு ஒரு தனியிடம்தான் உண்டு. ஆம், பாரதிக்கு ஒரு தனியிடம்தான் உண்டு. பாரதியாரோட பாஞ்சாலி சபதம், கண்ணன் பாட்டு, குயில் பாட்டு, இதுதான் முப்பெரும் படைப்புகள்னு சொல்லுவாங்க. பாரதியாரோட 3 பெரும் படைப்பு எதுனா பாஞ்சாலி சபதம், கண்ணன் பாட்டு, குயில் பாட்டு தான். அதிலும் குயில் பாட்டு தான் அவருக்கு பெருஞ்சிறப்பை பெற்று தந்தது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த குயில் பாட்டு ஒரு சிறு பகுதி தான் நமக்கு பாடமாக கொடுத்துருக்காங்க சரிங்களா. அதாவது உலகம் இசையால் தான் நிரம்பியிருக்கு. இசை என்பது அரங்கில் இசைக்கு ஓடும் செவ்வியல் இசை மட்டுமன்றி ஏற்றில் எழுதப்படாமல் கருவிகளால் இசைக்கப்படாமல் காற்று முழுவதும் கலந்திருப்பது இசை தான். அதமா காற்றுலையும் இசை கலந்திருக்குது. வாய்மொழி இலக்கியமாய் மக்கள் இலக்கியமாய் பரவி கிடக்கும் இசை தமிழ் தொட்ட இடமெல்லாம் தட்டுப்படுவது உண்டு. அந்த இசையின் உருவமாக நம் கொள்வது குயில். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா அந்த குயில் பாட்டு என்னதுன்னா பாரதியின் படைப்பில் இசையின் பெருமை பேசுது. இசையின் பெருமை பேசுது தான் குயில் பாட்டு. ஃபுல்லுமே இசைன்னு தான் பாருங்க. பாருங்களேன், காண பறவை கலகல என்னும் ஓசையிலும் காற்று மரங்களிடையே காட்டும் இசையினிலும் ஆற்று நீரோசை அருவி ஒளியினிலும் நீலப்பெருங்கடல் எந்நேருமை தான் இசைக்கும் ஓலத்திடையே ஒதிக்கும் இசையினிலும் இப்படி பார்த்தீங்கன்னா என்னென்ன இசை 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 இசைன்னா இசையே தான் சொல்லியிருக்கோம் சரிங்களா. பாரதியின் குயிலி, அதாவது பாரதி வந்து குயிலி, அந்த குயிலினே அந்த குயில் இருக்குல்ல, அந்த குயிலோட இசை மயக்கிலே கட்டுண்டு கிடந்த பகுதி, அதாவது மயங்கிட்டார் அந்த பகுதி தான் நமக்கு பாடப்பகுதியாக தரப்பட்டது தான். அந்த 2வது பிறவியில் என்ன செஞ்சுருப்பாங்க தெரியுமா, அந்த மனுஷியாக தான், அதாவது பெண்ணாக தான் பிறப்பா. யார், அந்த குயிலி வந்து பெண்ணாக தான் பிறப்பா அந்த இளவரசன் சேரணும்னு. அந்த மாடன் இருக்காமல, மாடனும் நெட்ட குரங்கன்னு வந்து தான் அதை குயிலாக மாற்றிடுவாங்க. அதுதான் இங்கே அதுதான் பிரச்சனை. எங்கள் வாரினா கடல், கொற்றொருனா என்ன, பெண்கள் உலக்கியால் தொடியணிந்த கையில் கொண்ட பெண்கள் சரிங்களா. கொக்கு என்னென்னா நெல்லடிக்கும் பெண்கள் செய்யும் ஒலி குறிப்பு. பண்ணைன்னா என்னது, வயல்வெளி. வெயின் குழல்னா புல்லாங்குழல், பண்கள்னா இசை பாட்டுகள் சரிங்களா. இதை வந்து பார்த்தா அதோட சொல்லு பொருளை வந்து பார்த்தா எழுதி வச்சு படிச்சிருங்க. இப்போ எப்படின்னா இப்போ பாருங்களேன், பண்கள்னா என்னது இசை பாட்டு பாடல்கள், அப்படின்னா பண்கள்னா என்னதுன்னா அப்படி இந்த இதில் எழுதி வச்சு பாடுங்க சரிங்களா. அப்படின்னா தான் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக இருக்கும் சரிங்களா. பண்கள்னா என்ன இப்படி வந்து பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே சொல்லு பொருளை இப்படி எழுதி வச்சு படிங்க. அடுத்தல வந்து பார்த்தீங்கன்னா இலக்கண குறிப்பு. காண பறவைன்னு என்னென்னு, காணத்தில் உள்ள பறவை. அப்பவும் வந்து பார்த்தா இல்லு இருக்குது சரிங்களா. இல்லு இருந்து 7ஆம் வேற்றுமை உருவும் பயனும் உடன்தொக்க தொகை. அதாவது உருபு என்னது இல்லு, பயனும் உடன்தொக்க தொகைன்னா என்னதுன்னா
காணத்தில் உள்ள பறவை உள்ளன்னு வருது அதான் சரிங்களா. இரண்டாம் வேற்றுமை உருமை என்ன வலைக்கரங்கள் வளையலையுடைய கரங்கள் இல்லை வளையலையுடைய கரங்கள் தான். ஆமாம், ஏன்னா வளையலையுடைய கரங்கள் தான் என்ன இரண்டாம் வேற்றுமை வருது. ஐ வருதா வளையலை ஐ அதாவது உடைய வேற்றுமை உருவும் பயன் உடத்தொக்கை வருது சரிங்களா. கலகலை இது வந்து பார்த்தீங்கன்னா பிரித்தா பொருளே இல்லை. அப்போது வந்து பார்த்தீங்கன்னா இது இரட்டை கிளவி. அதான் குக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா பிரித்தா பொருளே இல்லை. அப்போ இரட்டை கிளவி சரிங்களா. நீரோசைன்னு என்னது நீரினது ஓசை ஆறாம் வேற்று தொகை. நீரினது அது வருதா. அடுத்த வந்து பார்த்தீங்கன்னா அதுன்னு என்னது ஆறாம் வேற்றுமை தொகை. அப்போ நீரினது ஓசை ஆறாம் வேற்றுமை தொகை சரிங்களா. அடுத்தல பெருங்கடல் என்னது பண்பு தொகை. பெருமை ப்ளஸ் கடல் அதான் பெருந்தொகைன்னா என்ன பெருங்கடல்னா பண்பு தொகை. பாவியேன் அப்படின்னா என்னதுன்னா தன்மை ஒருமை வினைமுற்று. ஏன்னா அந்த ஒரு ஆளை தான் சொல்லியிருக்கோம். அந்த குயில் வந்து பார்த்தீங்கன்னா நான் பாவியேன் அப்படின்னு சொல்லியிருக்கோம். தன்னையும் ஒருமையே வினைமுற்றாக தான் சொல்லியிருக்கோம் சரிங்களா. அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பழகு பாட்டுனா இது எப்படின்னா சேர்ந்து வரணும். இது வந்து தப்பாக கொடுத்துருக்காங்க. பழகு பாட்டு இப்படின்னு வரணும் சரிங்களா. அதாவது பழகிய பாட்டு பழகின்ற பாட்டு பழகும் பாட்டு அப்போது வினைத்தொகை சரிங்களா. பழகிய பாட்டு பழகின்ற பாட்டு பழகும் பாட்டு. இப்போது வாசித்த கருவி இல்லைன்னா வந்து பார்த்தீங்கன்னா ஆமாம் வாசித்த கருவின்னு வந்துன்னா அது என்னது பெயரெச்சம். வாசித்த கருவின்னு வந்துச்சுன்னா அது பெயரெச்சம். ஆனால் இங்கே முற்று பெற்றுட்டு அதாவது வாசிக்கும் அப்படின்னு சொன்னிச்சுன்னா அப்போனாலே வந்து பார்த்தீங்கன்னா எதுனா அது வந்து பார்த்தா செய்யும் என்னும் வாய்ப்பாட்டாயிரும் சரிங்களா. இப்போது இங்கே கருவின்னு ஒரு பெயரெச்சம் இருக்குது. இங்கே முற்று பெற்று மாதிரி வந்துட்டு அதை செய்யும் என்னும் வாய்ப்பாட்டு பெயரெச்சம். இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வினைமுற்று இருந்துச்சுன்னா என்ன ஆயிருக்கும். இங்கே வாசிக்கும்னு இருந்துச்சுன்னா வச்சுக்கோங்களேன். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா உம்முன்னு வந்துட்டு அப்போ உம்முன்னு வந்து பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா என்ன பேரச்சம் இருந்துச்சுன்னா அது என்னென்னா செய்யும் என்னும் வாய்ப்பாடு பேரச்சம் சரிங்களா. அடுத்தலாம் வந்து பார்த்தீங்கன்னா இலக்கண குறிப்பு பார்க்க போகிறோம். இப்போது புக் பேக்குள்ளே இலக்கண குறிப்பு பார்க்க போகிறோம். எனக்கு வர புக் பேக்குள்ளே இலக்கண குறிப்பு பார்க்க போகிறோம் சரிங்களா. பெருங்கடல்னு என்னது பண்பு தொகை. ஏன்னா பெருமை ப்ளஸ் கடல் அதான் பண்பு தொகைன்னு பார்த்துட்டோம். பெருங்கடல்னா என்ன பண்பு தொகை சரிங்களா. பண்பு தொகை பெருங்கடல் அப்படின்னா பண்பு தொகை சரிங்களா. அடுத்த கலை என்ன இது என்னது இரட்டை கிளவின்னு பார்த்தோம் சரிங்களா. அது இரட்டை கிளவி. பண்ணை மடவார் அப்படின்னா என்னதுன்னா பண்ணையில் உள்ள மடவார்னா என்னது மேலே பாருங்க. மடவார்னா என்னது பாருங்க. பண்ணைனா என்னது வயல்வெளியில் உள்ள மடவார் சரிங்களா. அப்போ வயல்வெளியில் உள்ள மடவார் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா பண்ணையில் இல்லை வயல்வெளியில் உள்ள மடவார் அப்போன்னு இது என்னது ஏழாம் வேற்றுமை இல்லு வருது. அப்போ இது ஏழாம் வேற்றுமை உருவும் பயனும் உடன்தொக்க தொகை சரிங்களா. ஏழாம் வேற்றுமை உருவும் பயனும் உடன்தொக்க தொகை சரிங்களா. பயனும் உடன்தொக்க தொகை சரிங்களா. பயனும் உடன்தொக்க தொகை சரிங்களா. உடன்தொக்க தொகை சரிங்களா. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இது என்ன பண்ணை மடவர்னா ஏழாம் வேற்றுமை உருவும் பயன் உடன்தொக்க தொகை. அடுத்தல வலைக்கரங்கள் வளையலையுடைய கரங்கள் அப்போ என்னது இரண்டாம் வேற்றுமை உருவும் பயன் உடன்தொக்க தொகை சரிங்களா. இரண்டாம் வேற்றுமை உருவும் பயன் உடன்தொக்க தொகை எதுனா வலைக்கரங்கள். பண்ணை மடவர்னா என்னது ஏழாம் வேற்றுமை உருவும் பயன் உடன்தொக்க தொகை. பாவியின என்ன தன்மை ஒருமை வினைமுற்று. வாசிக்கும் பல்கருவின என்னது செய்யும் என்னும் வாய்ப்பாட்டு பெயரச்சம். இதெல்லாம் ஓகே. இப்போ வந்து பகுபத உறுப்பிலக்கணம் பார்க்கலாம். பகுபத உறுப்பிலக்கணம் ஏன் படிக்க போகணும்னா அதில் பகுதி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எதாக கேட்பாங்கன்னா நம்ம வேர்ச்சொல் இருக்குல்ல. இப்போ சிலபஸில் வந்து பார்த்தீங்கன்னா பகுதி பார்ட் ஏல வந்து பார்த்தீங்கன்னா வேர்ச்சொல் வந்து கொடுப்பாங்க. பகுதி ஏல வந்து தான் வேர்ச்சொல் டாபிக் இருக்குது. அது கண்டிப்பாக கொஸ்டின் இருக்கும். அது வந்து பார்த்தீங்கன்னா இந்த பகுபத உறுப்பில் உள்ள அந்த பகுதியை தான் கொஸ்டினாக எடுப்பாங்க சரிங்களா. இப்போ கொடுத்தேன் அப்படின்னு இருக்குது. இந்த கொடுத்தேனை வந்து பார்த்தீங்கன்னா எப்படி பிரிக்கணும்னா நான் இப்போ பிரித்து காமிக்கேன் வேணால் எழுதி வச்சுக்கோங்க சரிங்களா. இப்போ கொடுத்தேன் இந்த இருக்குது. இந்த கொடுத்தேனை எப்படி பிரிக்கணும்னா கொடுத்தேன் இது எப்படி பிரிக்கணும்னா இங்கே பாருங்கள். கொடு ப்ளஸ் இத்து ப்ளஸ் ஏன் இப்படி பிரிச்சுட்டு இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா இது பகுதி. இதுதான் பகுதி. கொடுத்தேனோட பகுதி எதுனா கொடு. அடுத்தல இத்து. இந்த இத்து என்னதுன்னா சந்தி. இந்த இத்து என்னது இறந்த கால இடைநிலை. ஏன்னா கொடுத்தேன்னு என்னது முடிஞ்சு போச்சு. இதை வச்சு தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இது எந்த காலம்னு இருப்போம். அப்போது இது ஏன் என்னதுன்னா தன்மை ஒருமை வினைமுற்று விகுதி. அப்போ கொடுத்தேன் வினைமுற்று தான். ஆனால் இறந்த கால இடைநிலை அதனால் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்தேன் சரிங்களா. அடுத்தல இடிக்கும்னு எப்படி பிரிக்கணும். இடி
ப்ளஸ் இக்கு ப்ளஸ் இக்கு ப்ளஸ் சரிங்களா. இப்போ இந்த இடினா என்னது? இதுதான் பகுதி. இதுதான் கேட்பாங்க. இடிக்குமோட பகுதி இல்லை வேர்ச்சொல் என்னன்னு கேட்பாங்க. கொடுத்தெண்ணோட வேர்ச்சொல் வந்து கொடுன்னு படிக்கணும். அது இக்குன்னா இது என்னது? சந்தி. இது சந்தி. இது என்னது? சாரியே. என்பது வந்து பெயரெச்ச விகுதி. சரிங்களா. இந்த ஊரிடும் தான் நிறைய பேர் தெரியாது. அப்போ ஊரிடும்னா என்னதுன்னு நான் சொல்றேன் பாருங்க. அதாவது இங்கே வர ஊரிடும்னா என்னது? இங்கே பாருங்க. ஊரிடும். இந்த ஊரிடும் எப்படி பிரிக்கணும்னா, இது எப்படி பிரிக்கும்னா, ஊரு ப்ளஸ் இடு ப்ளஸ் இப்படி பிரிக்கணும். இப்போ இந்த ஊருன்னா என்னது? பகுதி. இதுதான் பகுதினா என்னது? வேர்ச்சொல்லாக கேட்பாங்க. ஊரிடமோட பகுதி என்னதுன்னா ஊரு. இதுதான் நானும் கொஸ்டின் எடுப்போம். நம்ம எக்ஸாம்லலாம் இப்படி தான் இருக்கும். அதாவது ஸ்கூல் புக்கில் தான் இருக்கும். நம்மளோட டெஸ்ட் வச்சு கொஸ்டின்லாம் இப்படி தான் இருக்கும். ஸ்கூல் புக்கில் தான் கொஸ்டின் இருக்கும். ஆனால் ஸ்கூல் புக்கில் தான் எடுப்போம். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்க தான் எடுப்போம். இதெல்லாம் யாருக்கும் தெரியாது. எது ஊரிடும்னா தெரியாது. இதுனா என்னது? துணைவினை. உம்முனா என்னது? பேரச்ச விகுதி. சரிங்களா. இப்போ அதேமாதிரி தான் வாசிக்கும் என்னதுன்னா வாசி ப்ளஸ் இக்கு ப்ளஸ் வாசிக்கும். அப்போ வாசினா என்னது? இதுதான் வேர்ச்சொல். இதுதான் பகுதி. இக்கு தான் என்னது? சந்தி. தான் என்னதுன்னா இல்லைன்னா எழுதுனா இதுதான் என்ன பெயரச்ச விகுதி. சரிங்களா. ஒலிக்கும் என்னதுன்னா ஒலி ப்ளஸ் இக்கு ப்ளஸ் அதே சரிங்களா. அதே ஒலினா என்னது? அதுதான் பகுதியில் வேர்ச்சொல். இக்குன்னா சந்தி, கூம்னா பெயரச்ச விகுதி. சரிங்களா. இப்போ புணர்ச்சி விதி பார்க்க போகிறோம். சரிங்களா. புணர்ச்சி விதியில் வந்து பார்த்தீங்கன்னா இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா தேவைப்படும். ஏன்னா பிரித்தல் கேட்பான். காணப்பறவை எப்படி பிரிக்கணும்? காணம் ப்ளஸ் பறவைன்னு பிரிக்கணும். காணம் பறவை இதை பிரித்து எழுதுக. சரிங்களா. புணர்ச்சியை வந்து பிரித்து எழுதிட்டு இது பாருங்கள். மவ்விரு ஒற்றழிந்து உயிர் ஒப்பவும் என்னும் விதிப்படி வந்து பார்த்தோன்னா என்னென்ன கெட்டு போயிட்டு அந்த வறுமொழியில் உள்ள வறுமொழி இருக்கலாம். இந்த வறுமொழியில் பா வந்ததால் நிலைமொழியில் உள்ள ஈற்று மகரம் கெட்டு போயிடுது. இந்த வறுமொழியில் பா வந்ததுனால் நிலைமொழியில் ஈற்றில் உள்ள மகரம் வந்து பார்த்தோன்னா கெட்டு போயிட்டு என்ன ஆயிடுச்சுன்னா காண ப்ளஸ் பறவைன்னு ஆயிட்டு. சரிங்களா. காண பறவைன்னு ஆயிட்டு. அடுத்தல வந்து பார்த்திங்கன்னா இதில் என்ன ஆயிட்டு? நிலைமொழியில் என்னதுன்னா இன்னு ப்ளஸ் ஆன்னு இருக்குது. அப்போ இது என்னது? அந்த நிலைமொழி ஈற்றெழுத்து உயிரெழுத்தாக இருந்து வறுமொழி முதலில் வல்லினம் வந்தால் வறுமொழியில் என்னது இருக்குது? இங்கே பாருங்கள். வறுமொழியில் இருக்குன்னா வல்லினம் வந்துட்டு அப்போ பா வந்துட்டு. நிலைமொழி ஈற்றில் என்னது? உயிரெழுத்து இருக்குது. வறுமொழியில் என்னது இருக்குது? பா இருக்குது. சரிங்களா. அப்போ என்ன விதி வரும்னா இயல்பினும் விதியினும் நின்ற உயிர் முன் கசதப மிகும் என்னும் விதிப்படி அதே வல்லெழுத்து வரும். எது? இப்போ பார்க்க முன்னாடி என்ன வரும். அப்போ என்ன ஆயிடுச்சுன்னா காண பறவை இப்படின்னு வந்துடும். சரிங்களா. இதுதான் அதோட விதி. காண பறவைன்னு வந்துடும். இதில் என்ன விதிலாம் இருக்குன்னா 2 விதி யூஸ் பண்ணுவாங்க. மவ்வீறு ஒற்றழிந்து உயிரும் ஒப்பவும் என்ன விதிப்படியும், அதாவது இயல்பினும் விதியினும் நின்ற உயிர் முன் கஷ்டப்ப என்ன 2 விதியும் வந்து பார்த்தா இதை யூஸ் பண்ணணும். சரிங்களா. அப்படின்னா தான் இந்த இது வந்து பார்த்தா காண பறவை வரும். சரிங்களா. கூட்டு அமுதம் இதுன்னா இதுதான் கூட்டு ப்ளஸ் அமுதம் இப்படின்னு பிரிப்பாங்க. சரிங்களா. அமுதம்னு பிரிக்கணும். அதாவது உயிர்வின் உக்குரல் மேய்விட்டு ஓடும் என்னும் விதிப்படி வந்து பார்த்திங்கன்னா அந்த அதாவது இட்டு ப்ளஸ் இதான் 2 இருக்கா. கெட்டு போயிட்டு அடுத்தல என்ன ஆயிட்டுனா எத்தனை வந்து இட்டு ப்ளஸ் அமுதம் ஆயிட்டு. அடுத்த இட்டு ப்ளஸ் என்ன ஆயிட்டுனா டா ஆயிட்டு. அப்போ உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவதே இயல்பே என்னும் விதிப்படி வந்து பார்த்தீங்கன்னா இந்த இட்டு அதை இட்டு ப்ளஸ் என்ன ஆயிட்டு? டா ஆயிட்டு. அப்போது டா அதை அப்படி இருக்குது. அதை அப்படி எழுதிடும். சரிங்களா. அதுக்கப்புறம் என்னது இருக்குது? அருவி ஒளின்னா என்னன்னா அருவி ப்ளஸ் ஒளின்னா என்னது? அருவி அந்த இருக்குது. அப்போது ஐ வழி எவ்வும் என்னும் விதிப்படி வந்து பார்த்தீங்கன்னா அந்த இங்கே பாருங்கள் அந்த விதி இருக்குல்ல, அந்த விதிப்படி வந்து பார்த்தீங்கன்னா அருவின்னு இருக்கும். அருவி ப்ளஸ் ஒளின்னு இருக்கும். அப்போது வந்துன்னா வந்திருக்கு. அப்போ இந்த வந்து நம்ம என்ன சொல்லுவோம்? எவ்வும் சொல்லியிருப்போம். வரேன் எவ்வும். அப்போது எவ்வும்னா என்னது? வருமா? அப்போ ப்ளஸ் என்னாச்சு? யோ ஆயிட்டுதா. அருவி அப்படின்னு ஆயிட்டு. அப்போ அருவி ஒளி இப்படின்னு மாறிவிடும். சரிங்களா. அடுத்தால வந்து பார்த்தோன்னா
அறிவொளிக்கு அப்புறம் மானுட பெண்கள். மானுட பெண்கள்னா என்னது, எப்படி பிரிப்பாங்க? மானுடம் ப்ளஸ் பெண்கள், அதுவும் அப்போ தான் மவிர் ஒற்றிலிருந்து உயிர் ஒப்போம் என்னும் விதிப்படி வந்து அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இயல்பினும் விதி நின்ற உயிர்மின் கசதப என்னும் விதிப்படி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்துடும். சரிங்களா? அதே விதி தான். வேறு வந்து பார்த்தோன்னா பெருங்கடல், பெருமை ப்ளஸ் கடல், ஈர்ப்பது விதிப்படி மைக்கெட்டது. அடுத்தது என்ன ஆயிட்டுனா இனமைகள் விதிப்படி வந்து பார்த்தீங்கன்னா வறுமொழியில் உள்ள அந்த முதல் வல்லினத்திற்கு இக்குக்கு இனமான மெல்லினம் வந்து இங்காம்பியம் ஆறிடும். சரிங்களா? அது நீரோசைன்னா அதுதான், நீர் ப்ளஸ் ஓசை. உடல்மை ஒன்றுவது இயல்பு என்னும் விதிப்படி வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரும். அந்த வறுமொழி அந்த இரு வந்து பார்த்தீங்கன்னா வறுமொழி முதல் உயிருடன் ஒன்றி நீரோசையாக ஆயிரும். வலைக்கரங்கள், வலை ப்ளஸ் கரங்கள், இயல்புன்னு விதி நின்ற உயிர்முனுக்கு வந்து கசதப மிகும் என்னும் விதிப்படி நிலமுள்ள உள்ள ஈற்றில் வந்து பார்த்தீங்கன்னா ஐ வந்திருக்கும். வறுமொழியில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இக்கு வந்திருக்கும், அதாவது இக்கு கரங்கள் வந்திருக்கும். அப்போ இக்கு வந்துடும் ஆட்டோமேட்டிக்காக. பல்கருவினா என்ன, பல ப்ளஸ் கருவி. அதை நம்ம பார்த்துப்போம். பழசில இன்னும் இந்த தன்முன் பிறவரின் அகரம் விகற்பமானும் அந்த விடிவிடி பல என்னும் அந்த சொல் முன்னே வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிற சொல்லாகி ஏதாவது வந்துச்சுன்னு வச்சுங்களேன், அந்த நிலமொழியில் ஈற்று அகரம் வந்து பார்த்தோன்னா கெட்டு அது வந்து பார்த்தீங்கன்னா புணர்ந்துரும் பார்த்தோம். அந்த விதிப்படி இதாகிடும். சரிங்களா? நன்று ஒழிக்கணும், நன்று ப்ளஸ் ஒழிக்கும். உயிரினுக்குள் மேலோட்டு ஓடும் என்ன விதிப்படி வந்து பார்த்தீங்கன்னா அது இதாகிரும். அடுத்த வந்து பார்த்தீங்கன்னா உடல் மேல் உயிர் வந்து ஒன்று எழுப்பு விதிப்படி வந்து பார்த்தீங்கன்னா அந்த இரு ப்ளஸ் அந்த ஓ வந்து ரோவாயிரும். அதாவது இரு ப்ளஸ் இந்த ஓ இருக்கலாம், அது ரோவாயிரும். சரிங்களா? இதுதான். வேறு என்னது, அதுக்கப்புறம் ஓல்டு கொஸ்டின் பார்க்க போகிறோம். சரிங்களா? 88ஆம் பேஜ் பாருங்க. குயில் பாட்டோட கதை அதுதான். நம்ம வந்து பார்த்தோன்னா அந்த ஓவியத்தை நம்ம ஏற்கனவே பார்த்துருப்போம். குயில் பாட்டோட இது. சரிங்களா? முத்தம் கொடுப்பாரு, பெண்ணாக இருக்கும். லாஸ்ட்டு பார்த்தா விழிச்சு இது பார்த்தீங்கன்னா அவர் பக்கத்தில் இருக்கும் ஒரு எழுதுகோள், அதாவது சுவடி, எதாவது பழம்பாய் தான் இருக்கும். நாட்டிலும் காட்டிலும் நாளெல்லாம் நண்டோலிக்கு பாட்டிலும் நெஞ்ச பறி கொடுத்தேன் பாவின்னு குயில் பாட்டோட தான். பாரதியின் படைப்பின் இசையின் பெருமையை பற்றி பேசுகிறது தான் குயில் பாட்டு தான். ஏற்கனவே பார்த்தோம். பாரதி தன் பாட்டில் குயில் பாட்டில் பாடிய இதுனா பாட்டினை போல் ஆச்சரியம் பாரமிசை இல்லையடா. மேலே பார்த்தோமோ அந்த பாட்டோட இது விளக்கத்தில் இதுவும் பாரதியார் தான். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் ஆன்சர். சரிங்களா? அடுத்தல குயில் பாட்டு பாரதியார், குயில் பாட்டு பாரதியார் வரணும். ஓகே. அதான் பாருங்க. பிறகு விழித்திருந்து பார்க்கையிலே சூழ்ந்திருக்கும் பண்டைச்சுவடி எழுதுகோள், அதாவது அவரோட லாஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா கண்ணை திறந்து பார்க்கல என்னெல்லாம் இருந்துச்சு, அவர் பக்கத்தில் பண்டைச்சுவடி எழுதுகோள் தான் இருந்துச்சு. அதான் குயில் பாட்டு. இது குயில் பாட்டில் முக்கியமான வரிகள் வச்சுருக்கேன். சரிங்களா? காதல் 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 போயில், காதல் காதல் போயில் சாதல் சாதல் தான் அத பேடே திரவியமே பாட்டு உடையாய் ஏழுலகம் இன்பத்தி ஏற்றும் திறனுடையாய் பிழையும் என கேதி என பேசாய் அப்படின்னு இருக்கும். நாளென்று போவதற்கு நான் பட்ட பாட அனைத்தும் தாளம் படும்போ தரிபடுமோ யார் பாடுவார் அப்படின்னு யார் பாடுவர். அதான். சரிங்களா? அதை பாருங்க. இதெல்லாம் முக்கியமான பாட்டு தான். சரிங்களா? ஆண்ட தமிழ் புலவீர் கற்பனையானாலும் வேதந்தமாக விரித்து பொருள் உரைக்க யாதானும் சற்றே இடமிருந்தார் கூறிரோ. அதெல்லாம் பாருங்க. பிறகு விழித்திருந்து பார்க்கையிலே சூழ்ந்திருக்கும் பண்டைச்சுவடி எழுதுகோள் பத்திரிகை கூட்டம் பழம்பாய் வரிசையெல்லாம் ஒத்திருக்க நம் வீட்டில் உள்ளோம் என உணர்ந்தேன். அதாவது அவர் வீட்டில் தான் இருந்தார்னு உணர்ந்திருப்பார். சரிங்களா? அதனால் வந்து பார்த்திங்கன்னா குயில் பாட்டு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா அருமையான பாட்டு. அதில் கொஸ்டின் இருக்கும். அதுபோக வந்து பார்த்திங்கன்னா பாஞ்சாலி சபதம் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அடுத்தடுத்து வரும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நற்றினை வீடியோ, அடுத்த வீடியோ நெக்ஸ்ட் வீடியோ வந்து பார்த்திங்கன்னா நற்றினை. இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா முழுசாக பார்த்தவங்க வந்து பார்த்திங்கன்னா குயில் பாட்டுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். சரிங்களா? அதாவது வந்து பார்த்திங்கன்னா இந்த பண்புடைமை வீடியோலாம் பாருங்கள். பார்க்கலன்னா நான் வந்து பார்த்திங்கன்னா என் ஸ்டூடெண்ட்டுக்கு மட்டும் வந்து பார்த்திங்கன்னா தெரிந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பப்ளிஷ் பண்ணிடுவேன். ஏன்னா அவங்க மட்டும் பார்த்தாலே போதும். ஏன்னா நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அப்புறம் பார்த்துக்கலாம்னு நினச்சிட்டு இருக்கீங்க. அதாவது இது திருக்குறளோட அருமையெல்லாம் உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. சரிங்களா? அதான் வந்து பார்த்தீங்கன்னா படிக்கிறவங்க நல்லா பாடி படிக்கிங்கப்பா, படிக்காதவங்கள சொல்கிறேன். சரிங்களா? நீங்கள் கோவப்படாதீங்க. உடனே நீங்கள் வந்து பார்த்தா சார் நாங்கள் பார்த்துட்டு தான் இருக்கோன்னு சொல்லிடுவீங்க. படிக்காதவங்கள சொல்கிறேன். சரிங்களா? குயில் பாட்டு வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இருந்துச்சுன்னா அதோடய இதுவும் பாடுங்க. அதை வந்து பார்த்தீங்கன்னா புக் வைஸும் நம்ம கொண்டு போகிறோம். சரிங்களா? புக் வைஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா 2 மாதத்தில் நான் வந்து பார்த்தீங்கன்னா நியூ புக்கு ஓல்டு புக்கும் முடிச்சுவேன். நான் என்னால் முடிக்க முடியும். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா படிக்க ரெடியாக இருக்கான்னு கேட்டிங்களா, டவுட்டு தான். வீடியோ பார்ப்பீங்களா, டவுட்டு தான். ஆனால் நம்ம ஸ்டூடெண்ட் பார்த்துருவாங்க. நம்ம ஸ்டூடெண்ட் பார்த்து தான் மார்க்கும் எடுப்பாங்க. நல்லா கொஸ்டின் போட்டிருக்காங்க. எல்லாமே நிறைய பேர் போட்டிருக்காங்க. ஆனால் நீங்கள் என்ன செய்தீங்க, இப்படி எடுக்கீங்க. நான் எப்படி 95+5 தேர்வில் எடுத்தோம்னா 5 தேர்வில் 95+ எடுத்தேன். எப்படி எடுத்தோம்னா புரிஞ்சு படிப்பேன், எல்லாமே தெரிஞ்சு படிப்பேன். சரிங்களா? நான் புக் வைஸும் முடிச்சிருப்பேன், சிலபஸ் வைஸும் முடிச்சிருப்பேன். உங்களுக்கு முடிச்சு தரேன்னு சொல்லிட்டேன். ஆனால் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா என்ன செய்தீங்க, வீடியோ பார்க்கிங்களா, பார்க்கவே இல்லை. இந்த பண்புடைமையெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா
அதுக்கு நாங்கள் எவ்வளோ வந்து பார்த்தோன்னா 8 திருக்குறள் புக்கை வந்து பார்த்தோன்னா ரெடி பண்ணி அதுக்கு உங்களுக்கு தயாரித்து ஒரு பிடிஎஃபாக ரெடி பண்ணி கொடுத்தீங்கன்னா, நீங்கள் பிடிஎஃப் தான் சொல்கிறீங்க தவிர, ஆனால் அதுக்கு தக்கன பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ வந்து பார்க்கவே மாட்டேங்கிங்க. இங்கே பாருங்களேன், பண்புடைமை இப்படி யாராவது ஏதாவது ஒரு அகாடமி உங்களுக்கு திருக்குறள் இப்படி நடத்திருப்பாங்களான்னு பாருங்களேன். ஒரு தடவை போய் திருக்குறள் வீடியோ போய் பாருங்கள். அதுக்கப்புறம் உங்களுக்கு புரியலன்னு சொல்லுங்கள். எதாவது ஒரு அகாடமி உங்களுக்கு வந்து திருக்குறளே அடிக்காமல் பேசிகிட்டே இருப்பாங்க. அந்த அகாடமி கூட இப்படி திருக்குறள் நடத்திருக்க மாட்டாங்க. ஆனால் நம்ம நடத்திருப்போம். அதோட அருமை தெரிய மாட்டேங்குது. இப்போ பாருங்கள், மணி வந்து பார்த்தீங்கன்னா நான் 12 மணிக்கு உங்களுக்கு கிளாஸ் எடுக்கேன். நைட்டு 12 மணி 21ஆந்தேதி 12 மணி. இத்தனை மணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 21ஆந்தேதி 11ஆம் மாதம் 2024 உங்களுக்கு 12 மணிக்கு கிளாஸ் எடுக்கேன். நான் வந்து பார்த்தீங்கன்னா வேலைக்கு போயிட்டு வந்து ஒர்க்கு போயிட்டு வந்து சர்வீஸ் முடிச்சுட்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒர்க்கு வந்து பார்த்தீங்கன்னா பண்ணிடுறேன். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்படி பண்ணியுமே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட வந்து பார்த்தீங்கன்னா சப்போர்ட் பண்ணணும் நீங்கள். அதுதான் ரொம்ப முக்கியம். சரிங்களா? உங்களுக்கு வீடியோ வந்து தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும். 12 மணிக்கு கூட நான் உங்களுக்கு தான் வீடியோ எடுத்து சரி நம்ம பசங்க வந்து படிக்கட்டும்னு தான் வீடியோ எடுத்து போடுறேன். அதுக்கு தக்க நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்களும் படிச்சிங்கன்னா எனக்கு அது தவிர போகும். சரிங்களா? அதனால் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக படிங்க. அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம்ப்பா. எல்லாத்துக்கும் நன்றி. சரிங்களா? அருமை உடைத்தென்று ஆசாமை வேண்டாம், பெருமை முயற்சி தரும். அதனால் உங்களோட முயற்சி வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி தரும். அதை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் அப்பாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்ல பேர் சேர்த்து கொடுக்கணும். சரிங்களா? மகன் தந்தைக்கும் ஆற்றும் உதவி இவன் தந்தை எண்ணூற்றான் கொள் என்னும் சொல் அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்படி வந்து பார்த்தீங்கன்னா மற்றவர்கள் உங்களை வந்து பார்த்தீங்கன்னா எப்படிடா இவனை வந்து பார்த்தீங்கன்னா தவம் செஞ்சு உங்கள் அப்பா எப்படி தான் பெற்றாரோ அப்படி வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஊர்காரங்க எல்லாம் சொல்லணும். உங்களை வந்து பார்த்தீங்கன்னா அவமானப்படுத்துறவங்க எல்லாமே அவங்க வாயாலே எப்பாடி இப்படி ஒரு பிள்ளைய நல்ல பிள்ளைய பெற்றுட்டானே அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அந்த உங்களை அவமானப்படுத்தின அதே வாயால் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சொல்ல வைக்கணும். அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட முயற்சியாக இருக்கணும். அதுதான் உங்களோட இலக்காக இருக்கணும். சரிங்களா? அனைத்து மாணவர்களுக்கும் நன்றிப்பா. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.